இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மீண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோ உயர்த்திருக்காங்க இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு மின்சாரத்துறை மீண்டும் உங்களுக்கான மின் கட்டணத்தை வந்து பார்த்தா உயர்த்தி அமைச்சு அதுக்கான ஒரு பிடிஎஃப் வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து இந்த பிடிஎஃப் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா 15/7/2024 சற்று முன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஃபெக்டிவ் ஃப்ரம் 1/7/2024. இந்த புதிய மின் கட்டணம் எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா 1/7/2024 முதலே உங்களுக்கு நடைமுறைக்கு வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த மாதம் இபி பில் கண்டிப்பாக அதிகமாக தான் வரப்போகுதுன்றது நல்லா வச்சுக்கோங்க. 1/7/2024 முதல் உங்களுக்கு புதிய மின்சார கட்டணம் வந்து பார்த்தா நடைமுறைக்கு வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னமான எவ்வளோ கடன் இருக்குது அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. தமிழக மின்சாரத்தில் எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ யூனிட் வந்து செலவாகுது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்து பார்த்தா அதிகரிச்சிருக்கு, எவ்வளோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது எக்ஸிஸ்டிங் மற்றும் நியூ டேரிஃபிக் வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். யார் இருக்குன்னா டொமஸ்டிக் ஹேண்ட்லூம் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க, வீட்டு கனெக்ஷன் மற்றும் ஹேண்ட்லூம் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா 0லேருந்து 400 கிலோவாட் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூனிட்டுக்கு 4.60 ரூபாய் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு 4.80 ரூபா வந்து பார்த்தா யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு 20 பைசா வந்து பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க வீட்டு கனெக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் 401லேருந்து 500 கிலோவாட் அளவுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி 6.15 ரூபாய் யூனிட்டுக்கு வாங்கினாங்க. இப்போ வந்து 6.45 ரூபாய் பேர் யூனிட்டுக்கு வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 501 கிலோவாட்லேருந்து 600 கிலோவாட்டுக்குள்ளே உங்களுக்கு மின்சார கட்டணம் வருதுன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 8.15 ரூபாய் இருந்துச்சு. இப்போ 8.55 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்தா சார்ஜ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 601லேருந்து 800 கிலோவாட் அளவுக்குள்ள உங்களுக்கு வருதுன்னா இதுக்கு முன்னாடி 9.20 ரூபாய் இருந்துச்சு. இதுக்கப்புறம் 9.65 ரூபாய் யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 801லேருந்து 1000 கிலோவாட் அளவுக்குள்ள உங்களுக்கான மின்சார கட்டணம் வருதுன்னா இதுக்கு முன்னாடி 10.20 பைசா இருந்துச்சு. இப்போ 10.70 வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1000 கிலோவாட்டுக்கு மேலே போகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி 11.25 ரூபாய் யூனிட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தா 11.80 பைசா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 4% உங்களுக்கான ஆல்மோஸ்ட் வந்து 5% உங்களுக்கான மின்சாரத்தை கட்டணம் வந்து பார்த்தா உயர்த்தி இப்போதைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது யாருக்குன்னா நார்மல் நம்ம வீட்டு கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஹேண்ட்லூம் கனெக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. லோ டென்ஷனுக்கான சப்ளை தான் அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹட்ஸின் வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது பாருங்கள். ஸோ நிறையா வந்து பார்த்தா ஹட்ஸ் வில்லேஜ் பஞ்சாயத்தில் வச்சுருங்களுக்கு சிங்கிள் ஸ்லாப் டரிஃபிக் வந்து இப்போ வந்து இதுக்கு முன்னாடி 9.35 ரூபாய் யூனிட்டுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தா 9.80 ரூபா per யூனிட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்டி பல்க் சப்ளை இருக்க பாருங்கள், ரயில்வே, டிஃபென்ஸ் காலனி அந்த மாதிரி இடங்களில் சிங்கிள் ஸ்லாப் டரிஃப் பொறுத்த வரைக்கும் யூனிட்டுக்கு 8.15 ரூபாய் இருந்துச்சு. இப்போ 8.55 ரூபாய் வந்து பார்த்தா உயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் காமன் ஃபெசிலிட்டி இன் மல்டி டெனமெண்ட் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து இதுக்கு முன்னாடி அதே 8.15 காசு இருந்துச்சு. இப்போ 8.55 அந்த யூனிட்டாக வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் காமன் ஃபெசிலிட்டி இன் மல்டி டெனமெண்ட் இருக்குது பாருங்கள், ஸ்மால் அப்பார்ட்மெண்ட்டு அவங்களுக்கான ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் அதேமாதிரி கட்டணம் தான் வந்து உயர்த்திருக்காங்க. இந்த மாதிரி நிறையா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் லைட்டிங் மற்றும் பப்ளிக் வாட்டர் சப்ளை சேவேஜ் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து 8.15 காசு இருந்தால் இப்போ 8.55 யூனிட்டுக்கு வந்து உயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் மற்றும் எய்டட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்குது பாருங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதுக்கு வந்து 0.50 கிலோவாட்டுக்கு வந்து 8.55 மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை மாற்றிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தோன்னா 8.70 ரூபாய் இருந்துச்சு. அதை வந்து 9.10 ரூபாயை வந்து யூனிட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆக்சுவல் பேஸ் ஆஃப் பப்ளிக் வர்ஷிப் பாருங்க, அந்த டெம்பிளாக இருக்குது பாருங்க கோவில், அதுக்கு வந்து 5.90 யூனிட்டுக்கு இப்போ வந்து 6.20 வந்து மாற்றிருக்காங்க. எபோவ் 120 கிலோவாட்னா 7.15 இருந்ததை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7.50 காசாக வந்து பார்த்தா உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காட்டேஜ் மற்றும் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து இதுக்கு முன்னாடி 500 கிலோவாட்ஸ் வரைக்கும் 4.60 ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து 4.80 ரூபா மாற்றிருக்காங்க. எபோவ் 500 கிலோவாட் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பவர் லூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பவர் லூம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐடி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் மற்றும் கவர்மெண்ட் சீட் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து 4.60 யூனிட் இருந்துச்சு, இப்போ வந்து 4.80 வந்து மாற்றிருக்காங்க. அடுத்த கட்டமாக மிஷனஸ் மற்றும் ஜெனரல் பர்பஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா உங்களுக்கான மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, எல்லாத்துக்குமே உயர்த்திருக்காங்க. ஸோ இதை பிடிஎஃப் கான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் போயிட்டு தேவையானவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான புதிய மின்சார கட்டண உயர்வு வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தா உயர்த்திட்டே இருக்காங்க மின்சார கட்டணத்தை. ஸோ செக் பண்ணி பார்த்து எவ்வளோ வருதுன்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.